வேர்ட்லினஸ் அதாவது உலகத்தை சார்ந்து உலகத்தை திருப்திப்படுத்தி உலகத்தின் போக்கை தனதாக்கி கொண்டவர்களுக்கு வேதம் காட்டுகிற பெயர் அவபக்தி. அந்த கவனிங்கள், அவபக்தி அப்படின்னா பக்தி இல்லாமல் இருந்தல்ல, பக்தியை காட்டுவார்கள், உலகத்தின் வழியிலே காட்டுவார்கள். இதனை புரிந்து கொள்வதற்கு தான் யூதா ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறான். வாசிக்கலாம். மறுபடியும் யூதாவின் புஸ்தகத்தில் அவர்களை குறித்து எழுதின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை, நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. இவர்கள் செய்த பெரிய பாவம் என்ன? நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவம் என்ன? இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தார், கழுவினார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உன்னோடு பேசுகிறேன். இப்பொழுது ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட பேசுகிறேன். அந்த கிருபையினாலே நீ ரட்சிக்கப்படுகிறாய். ஆனால் அந்த கிருபையை தேவன் எதற்கு தருகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எதற்கு தருகிறார் கிருபையை? Why God gives me grace? ஐயா, நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கிருபை என்று புலம்பலிலே எரேமியா சொல்லுகிறானே, அதற்கு அந்த கிருபைக்கு என்ன அர்த்தம்? அந்த கிருபை உனக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது? இதை விருதாவாக மாற்ற முடியும், நீ உனக்கு சாதகமாக புரட்ட முடியும். அதைத்தான் இவர்கள் செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். தீத்துவுக்கு பவுல் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11வது 12வது 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், நன்றாய் கவனியுங்கள், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அழிக்கத்தக்க தேவ கிருபையானது, ரட்சிப்பை அழிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆமா, பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கிருபை ஆண்டவர் தந்திருக்காரு, ஏராளமா தந்திருக்காரு, ஒவ்வொரு நாளும் தர்றாரு. வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரமாய் உங்களுக்கு கிருபை தரார். எதுக்கு கேளுங்க, என்ன சொன்னாங்க? அநேக கிருபை வேண்டுனாதா பாட்டு பாடுவான், எதுக்கு வேணும்னா தெரியாது. ஆமா 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 ஆமா, கிருபை கொடுத்தாருன்னா எதுக்கு ஐயா? பவுல் எழுதுகிறார். என்னதுக்கா, எதுக்கு கொடுத்தாரு? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, என்னதான் worldliness and ungodliness, அதை ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு. worldliness and ungodliness, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை வெறுக்கத்தக்கதாக கிருபை கொடு. இப்ப சொல்லுங்க, நல்ல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்னா முதல்ல கொடுத்ததுக்கு காரணம் நீங்க உலகத்துக்கு மேல இருக்க பற்றையும் தேவன் பேரில் வைக்கிற நேசத்தை பெருக்கிறதுக்கு தான் கிருபை கொடுத்திருக்காரு. அன்காட்லினஸ், தேவன் வெறுக்கிறவைகளை நானும் வெறுக்கத்தக்கதாக, அருவருப்புன்னு தேவன் சொல்றத நான் அருவருக்கணும், அதுக்கு தான் கிருபை. அளவில்லாத கிருபை, வானத்துக்குள்ள அளவுக்கு கிருபை, அது கொடுத்தது மாத்திரமல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும், ஹல்லேலூயா, மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இப்ப மறுபடியும் சொல்லுங்க, கிருபை கொடுக்கப்பட்டது வெறுக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் நல்ல நல்ல மாப்பிள்ளை எப்போ வருவாரு, மணவாளன் சொன்னா நல்லா இல்ல, அல்லேலூயா, மாப்பிள்ளை எப்போ வருவாரு. வேசியும் எதிர்பார்ப்பாள். வேசி யாரை எதிர்பார்ப்பாள்? ஹலோ, வேசி யாரை எதிர்பார்ப்பாள்? வாடிக்கையாளன் எப்படி வருவான். ஆனா பெஞ்சாதி யாரை எதிர்பார்ப்பா? மாப்பிள்ளை எப்போ வருவாரு,
வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி ஆல்ரெடி நிச்சயதாமலம் ஆயிடுச்சு. நிச்சயதாமலம் ஆனாலே வேதம் சொல்லுறது மனைவி தான். மரியாளுக்கு நிச்சயதாமலம் ஆன போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மரியாளாகிய மனைவியை, உனக்கு நியமிக்கப்பட்ட மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. நிச்சயதாமலம் ஆயிட்டாலே ஆண்டவர் அதுக்கு பேர் சொல்றது மனைவி. பக்கத்தில் வச்சுங்க, நீங்க ஆண்டவருக்கு மனைவி தானா? அவர் வரதான் எதிர்பார்க்கிறீங்களா இல்ல வாடிக்கையாளருக்கா? நம்ம எதிர்பார்க்கிறதா அகஸ்டின் ஜெபக்குமார் எப்போ வருவார், தீர்க்க தரிசனம் சொல்கிறவர் எப்படி வருவார், பேர் கூப்பிடுவர் எப்படி வருவார், அந்த மாயாஜாலம் காட்டுகிறவர் எப்போ வருவார், கீழே உளத்தழுகிறவர் எப்போ வருவார். இதெல்லாம் வாடிக்கையாளர்கள். இது வாடிக்கையாளர் தான் அப்படி எதிர்பார்ப்பான். நமக்கு இயேசு எப்போ வருவா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிருபை புதுசா கிடைக்கணும், புதிய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு வந்துட மாட்டாரா, இன்னைக்கு வந்துட மாட்டாரா, இன்னைக்கு வந்துட மாட்டாரா. அதுதான் ஐயா கிருபை செய்கிறது. இந்த கிருபையை தான் புரட்டிட்டாங்க. அதனால தான் ஏனோக்கு சொல்றான் அவபக்தி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் தேவனை எதிர்த்தவங்க. தேவனை எதிர்த்தவங்க இங்க யாரும் இல்ல, அதனால தான் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ரெண்டாவது குரூப்பை கொடுத்து பேசல, முதல் குரூப் பக்கத்தில் திருக்கும் சொல்லுங்க. நீங்க சரியா நடக்கலன்னா நியாய தீர்ப்பு உங்களுக்கும். கரை திரை பிழை இல்லாதவனாக என்னை மாற்ற விரும்புகிற அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை மாயையிலிருந்து விலக்கி தேவ பக்தியாய் நடக்க அவபக்தியை தள்ள எனக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. அப்ப சபை என்னது? மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி அவருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு தான் சபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சபை இல்லாம வாழ்ந்தா நீ ஆயத்தப்பட முடியாது. அம்மா வீடு எதுக்கு தெரியுமா? சபைக்கு பேர் அம்மா வீடு. ஃபாதர் சில நேரம் தப்பு தப்பா பாடிடுறாரு. அம்மா வீடு சபைதான், அப்பா வீடு அங்க இருக்கு. பரலோகம் என் தாயகம் அல்ல, தகப்பன் வீடு. நல்லா கவனிங்க. அம்மா வீடு சபைதான். அம்மா சொல்லி கொடுப்பாங்க, டி அங்க போனீங்கன்னா அவர் அது விரும்புவாரு, டி ரசம் வைக்கிறதுக்கு இவ்வளவுதான் புளி போடணும், டி மீன் குழம்பு எப்படி வைக்கணும், ரசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, போறவன் திட்டுவான், உங்க அம்மா என்னடி செஞ்சாங்க அப்படின்னு. அவன் திட்டக்கூடாதுங்கிறதுக்காகவாது ரசம் கூட வைக்க தெரியாதவளை கட்டி மாரடிக்கிறேன், நானே ரசம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா. திருமணமான ஒரு சகோதரனை சந்திச்சேன். தம்பி எப்படி பாருக்கு திருமண வாழ்க்கை? அண்ணன் ஏதேன் தோட்டத்தை போல இருக்குனாரு. நான் சொன்னேன், ஓக்கோ அவ்வளவு ஏதேன் தோட்டல? ஆமா அண்ணன், அதை சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாய் ஆண்டவர் சொன்னார். என் மனைவி பண்ணதை சாப்பிடுற நாள் செத்தேன். அதனால ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறது போல பயத்தோடும் அடுக்கத்தோடும் இருக்கிறேன். அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே தாய் வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க, ரசம் எப்படி வைக்கிறது, புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. அதைத்தான் சபை செய்யணும். ஆனா இப்ப சபை வேற எதை செய்துக்கிட்டு. ஹலோ, preparing people to meet him. That is why grace, that is why grace, that is why grace. அநேகருடைய தோத்திரத்தினால கிருபை பெருகுமா, பெருக பெருக ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட சபை உருவாகும். இதை சொன்ன பிறகுதான் அங்க யூதா ஒரு பெரிய காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான் வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் மறுபடி அழுத்தி சொல்லப்படுகிற காரியம் பரிசுத்தம். Even faith must be holy. faith ன்னு வச்சுக்கிட்டு என்னமா மாயாஜாலம் பண்றதுக்கு இல்ல. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லிட்டு அன்னைக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு faith வச்சுக்கிட்டு. நானும் ஏதோ சொல்லி கொடுக்க போறாருன்னு சொன்னா அவர் சொல்றார், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், ரிலையன்ஸ் கம்பெனிக்கார அம்பானியை ஜெயிக்கிறதுக்கு தான் உனக்கு விசுவாசத்தை கொடுக்குறாரு. எப்பா, அம்பானியை ஜெயிக்கிறதுக்கா நமக்கு விசுவாசம்? அதுக்கு பேரு இவங்க விசுவாசம், பரிசுத்த விசுவாசம் அல்ல. வாசிக்கலாம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்களை உறுதிப்படுத்தி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற
காத்திருங்கள் அல்லாமலும், நல்லா கவனிங்கம்மா, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து, நீங்கள் பகுத்து அறியத்தக்க அறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலருக்காயிலும் இரக்கம் பாராட்டி, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு, சிலரையாயிலும் அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு, பயத்தோடே ரட்சித்து. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, இயேசு வருகிறார். சிலரையாவது ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு அக்கினி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்கள இழுத்து போடுறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. தேவஜனமே, இந்த வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரை 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதிப்படுத்திக் கொண்டு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, அன்பிலே காத்துக்கொண்டு, ஒரு சிலரையாயினும் ரட்சிக்கும்படி, அக்னி என்று ரட்சிக்கும்படி பிரயாசப்பட்டு, அதோடு நிற்காமல் அங்கே சொல்லி சிலருக்கு இரக்கம், mercy, show mercy and compassion, சிலருக்கு இரக்கத்தை காண்பித்து, மாமிசத்தின் நான் ஏற்படுகிற அழுக்கை வெறுத்து என்று 7 காரியங்களை யூதா அங்கே சபைக்கு சொல்லுகிறான். அதிலே ஒருவேளை அன்பில் நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டிருப்பீர்கள், உங்கள் பரிசுத்த விசுவாசத்தில் நிலை கொண்டிருப்பீர்கள், மாமிசத்தை இந்த கூட்டங்களுக்கு வந்த பின்பு வெறுத்து தள்ளி இந்த கரைபடாமல் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்வீர்கள். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. மாம்ச கரையை நீக்குகிறவர்களுக்கு தேவன் தருகிற பரிசை காட்டி கொடுத்து விட்டு இந்த காரியத்துக்கு வர விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. சர்தை சபை செத்த சபை. ஆண்டவரே சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கிற என்று பெயர் பெற்றும் செத்திருக்கிறாய். செத்த சபைக்குள்ளேயும் சில பேர் உண்டு. என்ன அவர்களுடைய குவாலிஃபிகேஷன்? என்ன அவருடைய விசேஷித்தம்? தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத அவர்கள் சர்தையிலும் எனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தலாமா? நீ எந்த சபையில இருக்கிறது இல்ல. I'm not going to talk about which church you belong. உன் சபையில உயிரே இல்லாம இருக்கலாம், ஆனா பெரிய டாம் டீம் இருக்கும். செத்த சபையில தான் இருக்கியா, பரவாயில்ல, ஆனா உன் வஸ்திரத்தை பத்திரமா பார்த்து சொல்லுங்க. பயல இருக்கு சொல்லுங்க. செத்த சபையில தான் இருக்கிற, வேற வழி இல்லை. சிலர் கேட்டார், உயிரோடு இருக்கிற சபை என்ன பிரதர்? சிலர் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எந்த சபைக்கு போகிறது? நீங்கள் சொல்கிற சபை ஒன்றுமே காணுமே. நீ செத்த சபையில் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நான் ஒன்று சொல்கிறேன், செத்த சரதை சபையில் இருந்தாலும் சரி வஸ்திரம் அசுசிப்படாமல் காத்துக்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க யாரோடு நடப்பாங்க? இயேசுவோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா. செத்து போயின சபையா இருந்தாலும் கேட்டு பெற்றுக்கொண்ட சபைதான், கேட்டு பெற்றுக்கொண்ட சபை. ஆனா அதை மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வஸ்திரம் கரப்படக்கூடாது. அப்படி மாட்டிருந்தனா நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். என் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு தகுதி பெற்றவன். அல்லேலூயா. ஆனா அதோடு கூட அதை நிறுத்தல யூதா. அக்கினியில் நின்று சிலரையாயிலும் ரட்சிப்பதற்கு. ஏனையா இந்த கத்துறேன், ஏனையா என் உயிர் போற அளவுக்கு கத்துறேன், எப்படியாயின் ஒரு சிலரையாயிலும் அக்கினி என்று ரட்சித்துக் கொள்ளும்படியாக. எதுக்கு காடு மலையிலாம் நடக்கிறேன்? எதுக்கு பீகார்ல வாழ செல்லக்கூடாத இடங்கள்ல கூட நடக்கிறேன்? எதுக்கு தெரியுமா? எப்படியாவது சிலர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, எப்படியாவது சிலர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, எப்படியாவது சிலரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துருங்க. கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? உங்களுக்கு எத்தனையோ கூட்டம், ஆனா என் ஜனத்துக்கு இன்னும் அநேகருக்கு தெரியாதம்மா. என் ஜனத்துக்கு இன்னும் அநேகருக்கு இயேசுன்னா தெரியாது. என் ஜனத்துல இன்னும் அநேகருக்கு இயேசுவின் பெயரே தெரியாது. சத்தீஸ்கட்ங்கிற சொல்கிற அந்த மாநிலத்தில் கூட்டம் நடத்த போயிருக்கும் போது ஒரு 7 அம்மா என் கையை மாறி மாறி வித்தாண்டாங்க. நான் கேட்டேன், என்ன ஐயா டாக்டர் எனக்கு இந்த வருஷம் தான் கடைசி வருஷம் சொன்னாரு,
என் இருதயம் சுருங்கி போச்சான், சரியா வேலை செய்ய மாட்டேங்கான்.